மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாநிலத்தில் பால்வளத்துறையை மேம்படுத்த பல்வேறு முக்கிய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான பயணம் இன்று தமிழகத்தின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. ஆவின் இது வெறும் பால் நிறுவனம் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் கோடிக்கணக்கான நுகர்வோரின் ஆரோக்கியத்தையும் இணைக்கும் ஒரு பலமான கூட்டுறவு பாலம். 80களின் இறுதியில் ஒரு சிறிய அரசு துறையாக தொடங்கி இன்று பிரம்மாண்டமான கூட்டுறவு வலையமைப்பாக உருவெடுத்துள்ளது. 1980களில் வெறும் 7500ஆக இருந்த கூட்டுறவு சங்கங்கள் இன்று 9200ஆக உயர்ந்துள்ளன. 14 லட்சம் லிட்டராக இருந்த அன்றாட பால் கொள்முதல் இன்று 38 லட்சம் லிட்டரை கடந்து சாதனை படைத்துள்ளது. பதப்படுத்தும் திறன் 15லிருந்து 53 லட்சம் லிட்டராகவும், குளிரூட்டும் திறன் 32 லட்சம் லிட்டராகவும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. விவசாயிகளின் உழைப்பிற்கு மதிப்பளிப்பதே ஆவினின் முதல் கடமை. 2022 ஜூன் 26 அன்று முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் 40.31 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து ஆவின் வரலாற்று சாதனை படைத்தது. அரசு வழங்கும் 1 லிட்டருக்கான ரூபாய் 3 ஊக்கத்தொகையினை பால் உற்பத்தியாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 3.56 லட்சம் பால் உற்பத்தியாளர்களுக்கு 724 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை நேரடியாக சென்றடைந்துள்ளது. தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பாலின் அளவு மற்றும் தரம் குறித்த உடனடி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. சங்க உறுப்பினர்களுக்கு 10 நாட்களுக்குள் பால் பணம் பட்டுவாடா நிலுவையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் வாங்குவதற்கு ரூபாய் 1280 கோடி வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. 20 முதல் 40 நாட்களாக இருந்த பண பட்டுவாடா காலம் இன்று 7 முதல் 10 நாட்களாக குறைக்கப்பட்டு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. தரம் மற்றும் வெளிப்படைத்தன்மையில் ஆவின் சமரசம் செய்து கொள்வதில்லை. 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7177 பால் பகுப்பாய்வு கருவிகள் மூலம் துல்லியமான தரம் கண்டறியப்பட்டு விவசாயிகளுக்கு லிட்டருக்கு சரியாக 5 ரூபாய் 54 காசுகள் வரை கூடுதல் வருமானம் உறுதி செய்யப்படுகிறது. கலப்படத்தை தடுக்க 434 நவீன கண்டறியும் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. பால் உற்பத்தியை பெருக்கவும் பால் உற்பத்தியாளர்கள் பலனடையும் வகையிலும் 5000 மினி டைரிகள், எருமைக்கன்று வளர்ப்பு திட்டம் மற்றும் கால்நடைகளுக்காக 24 மணி நேரமும் செயல்படும் அவசர உதவி மையம் போன்ற புதிய திட்டங்களை ஆவின் புகுத்தியுள்ளது. இன்று 5 லட்சம் கால்நடைகளை காப்பீடு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 85% மானியத்துடன் இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் நாளொன்றுக்கு சுமார் 31 லட்சம் லிட்டர் பால் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 15 லட்சம் புதிய நுகர்வோர்கள் ஆவினுடன் இணைந்தனர். பொதுமக்களுக்கு இல்லங்களுக்கே பால் மற்றும் பால் உபப்பொருட்கள் சென்றடையும் வகையில் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மாதம் ஒன்றுக்கு சுமார் 15 கோடி அளவில் விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் சிங்கப்பூர், ஹாங்காங், இலங்கை, கத்தார், துபாய் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் மத்தியில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிசக்தி சேமிப்பு மற்றும் தொழிலாளர் நலன் என ஒரு முழுமையான மேலாண்மை அமைப்பாக ஆவின் திகழ்கிறது. இத்தகைய சிறப்பான செயல்பாடுகளுக்காக மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு தா. மனோ தங்கராஜ் அவர்களுக்கு புதுதில்லி துவாரகா யசோபூமி மாநாட்டு மையத்தில் ட்ரேட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஏற்பாடு செய்யப்பட்ட பால் பண்ணை செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச மாநாட்டில் சிறந்த மாநில கூட்டுறவுக்கான டெரி டைட்டன் விருது மற்றும் பால்வளத்துறையில் நிலைத்தன்மை மற்றும் விவசாயிகள் நலனை ஊக்குவிக்கும் மாநில அரசின் சிறந்த தலைவருக்கான விருது வழங்கப்பட்டது. கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து தமிழகத்தை பால் உற்பத்தியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதே ஆவின் நிறுவனத்தின் லட்சியம். ஆவின் விவசாயிகளின் முன்னேற்றம், தேசத்தின் ஊட்டம்.